I'm Nancy. Today I'm going to do a role on explaining about the concept of what we are going to do a role play. She is Pradeepa. She is going to do the mapping and reducing process. She is Swati. She is also going to do the mapping and reducing process. And Kritika and Aranya, they are going to do a role play on student character. And Gajalakshmi is going to do a role play on librarian. And Aarti is going to do a role play on shop owner. Hey Ananya, படிச்சிட்டியா நாளைக்கு எக்ஸாம்? என்ன எக்ஸாம் எனக்கு தெரியலையே. Cloud computing ல map reduce exam. அப்படியா? படிச்சிட்டியா? PPT ல கால அத பத்தி படிச்சிட்டியா? இல்ல PPT ல பார்த்தேன். கொஞ்சம் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் புரியல. என்ன பண்றது இப்போ? யார்ட்டையுமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. சரி வா லைப்ரரி போய் பார்க்கலாம். அத முதல்ல லைப்ரரி போறோம். கிருத்தி இங்க இருக்கு பாரு. எடுத்துட்டியா? நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த சினாரியோல என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா மேப் ரெடியூசிங்ன்ற கான்செப்ட் வந்து என்னன்றது தெரியல. ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்காக அவங்க லைப்ரரி போயிருக்காங்க. அங்க வந்து அதை பத்தி டீடைல்டா ஸ்டடி பண்றதுக்காக. ஸோ அந்த டைம்ல அவங்க மேப் ரெடியூசிங் பத்தி படிக்கும் போது ஒரு சினாரியோ நடக்குது. அதுதான் இப்ப என்னன்னு பார்க்க போறீங்க. இதான் நினைக்கிறேன். நீ பாரு தேடு. கிருத்தி கிடைச்சிருச்சு. கிருத்தி இங்கதான் இருக்கு. ஓகே, என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நிறையா. இது வந்து map reduce facilitates concurrent processing by splitting petabytes of data into smaller chunks and processing them in parallel on hand loop போட்டுருக்கு. ஓகே, புரியுதா உனக்கு? இல்ல ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றியா? ஸோ இப்போ என்ன சினாரியோனா அவங்க வந்து என்னன்னா மேப் ரெடியூசிங்ன்ற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்காக அவங்க லைப்ரரி போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புக் எடுத்து அந்த மேப் ரெடியூசிங் பத்தி படிக்கும் போது அங்க ஒரு சினாரியோ நடக்குது. அது ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி. அதுதான் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். இன்னும் புக் ஆர்டர் போட்டாரே காணும். எப்பதான் வருவாரோ? 12:30 வர சொன்னா 2 மணிக்கு தான் வருவாராட்டுக்கு. எப்ப வர சொன்னா எப்ப சார் வரீங்க? 12 மணிக்கு வர சொன்னா 2 மணிக்கு வரீங்க. நான் என்ன பண்றேன்? எல்லா ஷாப்புக்கும் போய் ஆர்டர் போட்டுனால வர முடியும். எல்லா ஷாப்புக்கும் போயிட்டு வரதுக்கு நாங்க சாப்பிடுற நேரத்துக்கு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? சரி இந்த பார்க்க மாட்டேன். சரி கொடுங்க. ஸோ இந்த டைம்ல என்னன்னா இங்க என்ன சினாரியோ நடக்குதுன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணது லைப்ரரிக்கு வந்து வருது. ஸோ இங்க வந்து என்னன்னா எல்லாமே அசம்பிள் ஆகி எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா ஷஃபிள் ஆகி தான் இருக்கு. எதுவுமே ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இல்ல. இப்ப இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்க மேப் அண்ட் ரெடியூசிங் கான்செப்டை பத்தி பார்க்க போறீங்க. இங்கே ஆல்ரெடி நிறைய புக் வந்திருக்கு. இப்போ என்னென்ன புக்லாம் வந்திருக்கு? தெரியல, புதுசா மொத்தமா வந்திருக்கோம் இந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த இதில் இப்போ லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி புக்கு, ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸ் புக்கு, இங்கிலீஷ், தமிழ், அஞ்சுமே வந்திருக்கு. அப்படியா? சரி, அது தனித்தனியா பிரிச்சுட்டோமா? சரி. சரி, என்னென்ன இதுன்னு கரெக்டா லிஸ்ட் சொல்லு. கரெக்டா பிரிச்சுட்டோம். இப்போ ஹிஸ்ட்ரியில வந்து 3 இருக்கு, சயின்ஸ்ல 5 புக் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரியில 3 இருக்கா? ஓகே. அடுத்து சோஷியல்ல வந்து 4 வந்திருக்கு. சோஷியல் அடுத்த 4 வந்து தமிழ் புக் வந்து 4 வந்திருக்கு, இங்கிலீஷ் 5 வந்திருக்கு. தமிழ் புக்கு 4 இருக்கு. ஓகே. இங்கிலீஷ்ல 5 வந்திருக்கு. ஓகே. 5 இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அல்பபெட் ஆல்ரெடி ஷெடியூலிங் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஹிஸ்ட்ரியில எத்தனை இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில 3 போட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். நான் ஹிஸ்ட்ரியில 3 போட்டு தனியா எடுத்து வச்சிட்டேன். ஹிஸ்ட்ரியில வச்சு அடுத்து தமிழ்ல 5 கேட்டீங்களா? நாங்க தமிழ்ல 5 இருக்கு. அடுத்து வந்து தமிழ்ல 5, இங்கிலீஷ்ல 5 கொடுத்தேன். இப்ப தமிழ்ல 3. மேரன் சயின்ஸ்ல
இருக்கிறது வந்து சோஷியல். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல என்னன்னா லைக் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்பபெட் ஆல்ரெடி ஷெடியூலிங் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ ஹிஸ்ட்ரியில எத்தனை இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில 3 போட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். நான் ஹிஸ்ட்ரியில 3 போட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தமிழ்ல 5 கேட்டீங்களா? நாங்க தமிழ்ல 5 இருக்கு. அடுத்து வந்து தமிழ்ல 5, இங்கிலீஷ்ல 5 கொடுத்தேன். இப்ப தமிழ்ல மேரேஜ் சயின்ஸ்ல. அடுத்து இருக்கிறது வந்து சோஷியல். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல என்னன்னா லைக் வந்து ஷஃபிளான புக்ஸ்ல நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க லைப்ரரின்ட்டு. இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அக்கார்டிங் டு இது என்னன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னா லைக் வந்து சோஷியல், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட் வைஸ் வந்து என்னன்னா ஸ்பிளிட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சப்ஜெக்ட்ன்றதுனால 3 ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னன்னா அதுக்கு ரிலேட்டடா எத்தனை இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து என்னன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். கிருத்தி புரியலன்னு சொன்னல, இப்ப இங்க நடந்த சினாரியோ பாத்தியா? இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஃபுல்லாவே. நம்ம பார்க்கலாமா எப்படின்னு? அதுல மொத்தம் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்கா? என்னென்ன ஸ்டெப்ஸ்னா இன்புட் ஸ்பிளிட், அடுத்து வந்து மேப்பிங். இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து நான் சொல்றேன், நெக்ஸ்ட் 3 வந்து அனன்யா சொல்றேன். அடுத்த 3 ஸ்டெப் என்னன்னா ஷஃப்லிங், ரெடியூசிங், அப்புறம் ஃபைனல் அவுட்புட். ஓகே, இதுல நம்ம என்னென்ன இன்புட்னா, இன்புட் அப்படின்றது டோட்டலா இருக்கிற எல்லா புக்ஸும் சேர்த்து வந்து இன்புட். எனக்கு புரிஞ்சவரை நான் சொல்றேன், ஓகேவா? இன்புட் வந்து எல்லா புக்கும் சேர்த்தது இன்புட். இன்புட் ஸ்பிளிட் அப்படின்றது நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த ரோல வந்து மொத்தம் 5 புக் இருந்துச்சு அப்படின்னா 5 வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனியா 1 ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி இதுலயும் 3 இருந்துச்சுன்னா 3 ஸ்பிளிட், அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து மேப்பிங் என்னன்னா டோட்டலா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம 3 அப்படின்றது கொடுப்போமா? 3 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 3 மட்டும் ஒரு இதுல போயிருக்கும், அடுத்த 3 கொடுக்குறேன், அடுத்து இந்த 3 வந்து இதுல போயிருக்கும். இதுக்கு நேம் என்ன? இன்புட் ஸ்பிளிட். மேப்பிங் அப்படின்னா இந்த 3ல இருந்து இது ஒண்ணு தனியா, இந்த நோட்டு தமிழ் நோட்டு தனியா இருக்கும், இப்போ மேக்ஸ் நோட்டு தனியா இருக்கும், இங்கிலீஷ் நோட் தனியா இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். அடுத்த 3 வந்து எனக்கு தெரியல, ஆனா நீ வந்து எக்ஸ்பிளைன். இப்போ ஷஃப்லிங்னா இப்போ நம்ம எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கேல்ல நீ. இப்போ மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் தனித்தனியா இருக்குல்ல, சோ அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்போ ஒவ்வொரு புக் இருக்கு, இப்போ மேக்ஸ்ல ஒவ்வொரு புக் இருக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வைப்போம் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரெடியூஸ் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல வந்துட்டு நம்ம இப்போ எப்படி சொல்லியிருக்கோம் 1 போட்டிருக்கோம்ல, நம்ம அதை வந்துட்டு 1 போட்டா மல்டிபிளா வரும். சோ அதனால நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணுங்கிறதுனால மேக்ஸ்ல 3 புக்ஸ் இருக்கு அப்படின்னு போடுவோம். இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அசெண்டிங் ஆர்டர்லயும் வந்திருக்கும், அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா புரியறதுக்கு இவ்வளவு புக்ஸ் இருக்கு மேக்ஸ்ல அப்படின்னு சொல்லி 3 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுதான் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி. ஸோ அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா மேப் ரெடியூசிங்ன்றது என்னன்னா இட் இஸ் அ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஸோ அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க என்னன்னா இந்த ரோல் பிளே மூலியமா என்ன கான்செப்ட் வந்து நாங்க சொல்ல வரோம் அப்படின்னா மேப் ரெடியூசிங்ன்றது என்னன்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா இல்ல ஹியூஜ் டேட்டாஸ் வந்து இருக்கும் போது அது ஈஸியா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணி எதை யூஸ் பண்ணினா ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து மேப் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கடைசியில வந்து டேட்டாஸ் கொடுக்குறோம். இதுதான் என்னன்னா மேப் ரெடியூசிங் ப்ராசஸ். தேங்க்யூ.